டெல்லியில இருந்து யார் மிரட்டிய நபர் யார்? அந்த கேள்விக்கு பதில் கடைசி வரை யாருக்குமே தெரியாது. அந்த டீம்ல ஒர்க் பண்றவங்களுக்கு கூட தெரியாது. இது எவ்வளவு பெரிய ஆபத்து பாருங்க. எல்லாமே சென்ட்ரலைஸ்டா ஆகுது. ஆகக்கூடாது. எல்லாமே ஒரு இடத்துல அதிகாரம், சென்ட்ரலைஸ்டு அதிகாரம். ஒரு நாடு, ஒரே இந்தியா. இது ஒரு மொழி, ஒரு மதம், ஒற்றை கலாச்சாரம், ஒரு நபர், ஒரு கட்சி, ஒரே அதிகாரம், ஒரே சொல் அப்படின்னு போகுது. இதுதான் பெரிய விஷயம். கிடையாது. இங்க பல சொல்கள் கேட்கணும், பல மொழி கலந்து கேட்கணும், பல மதங்கள், பல கலாச்சாரங்கள், பல பண்பாடு. ஏன்னா அவன் அப்படிதான் வாழ்ந்துட்டு இருக்கான். தமிழனையும் ஒரிசாக்காரனும் ஒன்றும் கிடையாது, ஒரிசாக்காரனும் பஞ்சாப்காரனும் ஒன்றும் கிடையாது, பஞ்சாப்காரனும் ஹரியானாக்காரனும் ஒன்றும் கிடையாது, ஹரியானாக்காரனும் தெலுங்கானாக்காரனும் சம்மந்தமே கிடையாது. கேரளாக்காரனை கொண்டு போய் காஷ்மீர்ல விட்டீங்கன்னா பொருந்தவே பொருந்தாது. அப்ப இத்தனை கலாச்சாரம் தனித்துவத்துடன் கூடிய ஒரு மிகப்பெரிய பெரிய பெரிய கூட்டங்களை எல்லாம் ஒன்றிணைச்சு நாங்க உங்களோட சேர்த்து ஒரு நிர்வாகம் பண்றோம்னு தான் இந்தியாங்கிற அமைப்பு ஒரு ஒன்றியத்தை உருவாக்கியிருக்காங்க. அதான் ஃபெடரேஷன். நம்ம கான்ஸ்டியூஷனை உருவாக்குனவங்க அதான் கூட்டாட்சின்னு உருவாக்குனாங்க. இந்த நிலையில் அந்தந்த மாநிலத்தை சேர்ந்த ஊடகங்களில் அந்த மாநிலத்தை சேர்ந்த நிகழ்ச்சி வந்துவிடக்கூடாது, அந்த மாநிலத்தை சேர்ந்தவன் உணர்வு பெற்றுவிடக்கூடாது தீர்மானிக்கிற இடத்துல ஒற்றை அதிகாரம் ஒற்றை கலாச்சாரம் மாதிரி வந்துருச்சு.